என்னோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுங்கிறது தான். காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஃபுட்பாலை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். கோல் ஃபுட்பால் மேட்ச்லயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சாதாரண வார்த்தை இல்ல, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை. எங்க வீட்டுக்கிட்டேயே நான் தான் சூப்பரா விளையாடுறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பா, பாட்டி, தம்பி இவங்க கூட அமைதியா அழகா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில உன் பொருளிட்டு புயல் அடிக்கிற மாதிரி ஒரு செய்தி. சீக்கிரம் வா வா. சீக்கிரம் வாமா. என்ன எதுன்னு தெரியல. திடீர்னு வந்து எங்க அப்பா புறப்படுன்னு சொன்ன உடனே நான் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம உடனே புறப்பட்டுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, எங்க அப்பா பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல யாரோ பணத்தை திருடிட்டு பழிய எங்க அப்பா மேல போட்டுட்டாங்கன்னு. அப்பாவையும் அவர் கூட இருந்த ஆளுங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறதாகவும் அவங்களுக்கு பயந்து நாம இந்த ஊரை விட்டு போறோம்னு அப்பதான் அவங்க கார்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் நண்பர்களை விட்டுட்டு போறோமேங்கிற வருத்தம் ஒரு பக்கம், அப்பாவோட நிலைமை ஒரு பக்கம். அதனால என்ன நானே தேத்திக்கிட்டு அப்பாவோட போயிட்டேன். நாங்க போகும்போது நடுராத்திரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஊர் எல்லை கிட்ட போயிட்டோம். நான், என் பாட்டி, என் தம்பி, அப்பா, அப்பாவோட நண்பர்கள் எல்லாரும் போயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ஊர் எல்லையை தாண்ட போறோம். அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் வந்துருச்சு, சீக்கிரம். அம்மா வாங்க. குணேஷ் வா, வந்து போன போகுது. போலீஸ் வராங்க, சீக்கிரம் வா. போலீஸ் வருது, வா. ஊராம் வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையான்னு வாங்கலாம். அடுத்தவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒய்யாரமா படுத்துக்கிட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விட மாட்டாரே. நீ உள்ள உட்காரு, நீ உள்ள உட்காரு. நேரமாச்சு போவோம். தாங்கண்ணா. இதை வாங்கி உள்ள வை. போற வழியில இந்த உருப்படாத பயலாம் கிரவுண்ட்ல தள்ளி விட்டு போயிடலாம். சரிண்ணா. தம்பி வாங்க. பாக்க சூப்பரா இருக்கான்ல தம்பி. அவங்களுக்கு வேலை அதுதான், நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க போவோம். இந்த மாதிரி பார்த்து தான் நான் என் வேலையே தொலைச்சிட்டேன். ஏதோ பெரியவன் சொல்றேன், கேட்டுக்கங்க தம்பி. அந்த மாதிரிலாம் மாட்டிக்காதீங்க. வேலைக்கு டைம் ஆயிட போது, சீக்கிரம் வா. ஓகேப்பா, பை பாய். போ. ஆரம்பிச்சாச்சா? ஏன் ஒவ்வொரு நாளும் இப்படி லேட்டாவே வந்துட்டு இருக்க? சாரி, லேட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம டீம் ஒரு கோல் கூட போடல. வந்துட்டல, போட்டுருவோம். கலக்கு. லேட்டு. பேட் இல்லாம வரையா? பேட் இருந்தா வா, இல்லன்னா அப்படியே போயிடு. என்னாச்சு? அவசரத்துல பேட மறந்துட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? இந்த வாட்டி ஊட்டி போன ஏன் டென்ஷன் அப்படிங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். வா கலக்கு வா.
பாய் மச்சான். பாபாடா. சீக்கிரமா வந்து சேரு. ட்ரை பண்றேன் சார் பெரிய ஃபால்ட் சார். என்ன பெரிய ஃபால்ட் ஆயிடுச்சு? இந்த சேஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கு. அது மட்டும் தான் நல்லா இருக்கு. கரெக்ட்யா, ரிப்பேருக்கு இவ்வளவு அமௌண்ட் கேக்குற? நீ கேக்குறத பார்த்தா புது காரே வாங்கிடலாம் போல இருக்க. சார் இப்பெல்லாம் புது கார் ரேட் என்ன தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எவ்வளவு கம்மி பண்ண முடியும் அதை சொல்லு. 5 பைசா கம்மி பண்ண முடியாது சார். கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணுங்க. என்ன ஆச்சுரா உனக்கு? அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. தலை வலிக்குது, டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். ஏன் அவர் என்ன சொன்னாரு? அவன் காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஏன், என்ன விஷயமா? அவன் கார் ஏதோ பெருசா செலவு வச்சிருச்சான். அதனால ரிப்பேர் பண்ண கூட பணம் இல்ல, பிரச்சனையா இருக்குன்னு கத்திக்கிட்டு இருந்தான். இதுல நீ விளையாடுறது பெரிய குற்றமா நினைக்கிறான். இப்ப நான் விளையாட்டை நிறுத்திட்டேன். அவருக்கு தான் லாபம். என்ன சொல்ற? இன்னொரு வேலைக்கு அனுப்புவாரு, எக்ஸ்ட்ரா பணம் வரும்ல. வந்துட்டாலும் என்னாச்சுப்பா? இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாமா. நான் வேலைக்கு கிளம்புறேன். நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும். அவ்வளவுதானே, சாப்பிட்டுருவோம். அது எந்த சீக்கிரமா எல்லா வேலையும் முடிங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. ஹே பாஸ், என்ன? 6 மாசமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன வெயிட்டரா ப்ரோமோட் பண்ணலாம்ல? இது சைனீஸ் ரெஸ்டாரண்ட், வெயிட்டர் சைனீஸா இருக்கணும். வெயிட்டர் வேலை தானே சார் கேட்டேன், உங்க வேலையா கேட்டேன்? நீ ரொம்ப பேசுற. பேசுறதுக்கு கூட நம்ம நாட்டுல உரிமை இல்லையா சார்? இருக்கு, ஆனா அது இங்க கிடையாது. போ வேலையை பாரு. கத்தாதடா. ச்சீ. குளிரும் போத்திக்கிட்டு தூங்குடானா கேக்குறியா? சொந்த வீட்லயே திருட மாதிரி பொழிச்சு வைக்க வேண்டியிருக்கு. டாமி, உன் பொசிஷனை மெயின்டைன் பண்ணு. அப்படிதான் பாலை எடுத்த உடனே பாஸ் பண்ணு. சின்ன வயசுலயே இவ்ளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கணுமாப்பா? 5லயே வளைச்சாதான் 50லயும் வளையும். குழந்தைங்க மேல ஒரு விஷயத்தை ஓவரா திணிச்சா பிடிக்காம போயிடும். பாலை ஏன் விடுற? Come on, Tom. தேங்க்ஸ் சார். பால பாஸ் பண்ணு. சீக்கிரம், டைம் இல்ல, கோல் போடு. பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு. சூப்பர். ரொம்ப நல்லா விளையாடுறான். அற்புதமான பிளேயர் சார். நீங்க ட்ரைனிங் கொடுத்து தான் இவ்வளவு நல்லா விளையாடுறானோ? அது அவன் கூட பிறந்த திறமை. ஓ, அவனோட வேகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. பால் அவன் கால் சொல்றதையெல்லாம் கேக்குது. நேஷனல் டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்றானா? இன்னும் அவனுக்கு அந்த யோகம் வரல சார். யோகம் தானா வராது, நாம தான் தேடி போகணும். அந்த நாளத்தை எதிர்பார்க்கிறோம். கிளம்புங்க கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேடா, பாய். ரொம்ப அற்புதமா விளையாடுன. நீ நேஷனல் டீம்லயே விளையாடலாமே. விளையாடலாம், எனக்கும் விளையாடணும்னு ஆசைதான். ஆனா அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் சார். அடுத்து என்னைக்கு விளையாடுற? சனிக்கிழமை அன்னைக்கு. நேஷனல் டீம் செலக்ஷன் கமிட்டில இருக்கிற முக்கியமான ஒருத்தரை உன் ஆட்டத்தை பார்க்க வைக்கலான் இருக்கேன். கூட்டிட்டு வரட்டா? அன்னைக்கு இதே மாதிரி ஆடினா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், நல்லா விளையாடுறீங்க. ஆனா எனக்கு வேலை இருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். அப்படியா? எப்படி நம்புறது? என்ன நம்பு, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன். தேங்க்யூ சார். வா வா, சீக்கிரம் வா. அதான் இவரால எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. ஏதோ மச்சான், நீ பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆயிட்டா எனக்கும் லாபம் தான். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா எதுவுமே விளங்காது. இருக்கிற வேலையை ஒழுங்கா பார்த்தாலே போதும். இல்ல, அவனுக்கு கடைசி இருக்கிற வாய்ப்பை எதுக்கு தேவையில்லாம விடணும்? எதனா வாய்ப்புங்கிறீங்க?
வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு எத்தனை பேர் ஏமாத்து சுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவனுங்களும் புதுசா ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரிக்கெட் டீம்லயும் ஃபுட்பால் டீம்லயும் இவனுக்கு சேர்த்து விடுவாங்களா? அப்ப அங்க இருக்கிறவனுங்க சரிச்சுட்டு ஊரை சுத்திட்டு இருப்பாங்களா? யாவனையும் நம்ப முடியாது. வாழ்க்கையில யாரையாவது ஒருத்தரையாவது நம்பித்தான் ஆகணும். அத பெத்தவன் மேல வை, போறவன் வர்றவன் மேல எல்லாம் வைக்காத. அது சரி, அவனை நம்புறாங்கிறிய, எதை வச்சு அவனை நம்புற? எனக்கு தெரியலப்பா, ஆனா இவனால ஒரு மாற்றம் வரும்னு தோணுது. வெயிட் பண்ணி பாப்போம். ஒரு குழந்தை பிறந்த உடனே தவழறது நடக்கிறது எல்லாமே தரையில தான். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் வானத்துல பறக்கணும்னு நினைக்குது பாரு, அப்பதான் அதுங்க நாசமா போகுதுங்க. ஓ எண்ணமும் இப்ப அப்படிதான் மாறிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்பலாம், ஆனா ரொம்ப நம்பினு வைய எல்லாமே கனவா போயிடும். அப்புறம் காலம் பூரா கலங்க போறது நீதான். நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீ ஒண்ணு விடாம அவங்கிட்ட சொல்லிடு. ஓகே ஓகே பாய். பாய். என்ன சார் ரொம்ப பிஸியா? சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லு. 2 நாளைக்கு முன்னாடி காலேஜுக்காக விளையாடிட்டு இருந்த ஒரு பையனோட ஆட்டத்தை பார்த்தேன். ரொம்ப அற்புதமா விளையாடினான். ஆக்சுவலா அவன் ஸ்டேட்டுக்காக விளையாட வேண்டிய பையனே கிடையாது. எப்படியாவது அந்த பையனை நேஷனல் டீம்ல சேர்க்கணும். ஏன் இத்தனை நாள் கழிச்சு ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ற? வர சாட்டர்டே அவன் ஆடுறான், நீயே வந்து பாரு. அதுக்கப்புறம் ஏன்னு உனக்கே தெரியும். சரி, எந்த இடம் எப்ப போகணும்னு சொல்லி எல்லா வேலையும் விட்டுட்டு உன் கூட வர, நேர்ல போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம் இரு, ஏதோ முக்கியமான கால். நீ அந்த டேபிள் உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு வெறும் காஃபி மட்டும் சொல்லு. ஹலோ, சொல்லுங்க. Excuse me, sir, please. பொண்ணுங்களை முன்னாடி விட்டே நம்ம பசங்களை தோக்கடிக்கிறாங்க. ஹாய். கம் ஆன், பாஸ் பண்ணு. டென்ஷன் ஆகாத, பொறுமையா விளையாடு. போனடு, ஒரு கால் பண்ணணும். ஹலோ, சொல்லுங்க. ஹாய் டெட், சொல்றேன். ஏய் கோவப்படாதடா, நான் சொல்றத கேளு. காலையில என்ன தேடி முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டாரு. அவரோட பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப என்ன மேட்ச் ஆரம்பிச்சுச்சா இல்லையா? ஓ, முடிய போதா? ஏய் சொல்றத கேளுடா, நான் நிச்சயமா வந்திருப்பேன். அவர் வந்ததுனாலதான். டெட், ஹலோ. பாரதீஸ், பால் என்கிட்ட பாஸ் பண்ணு. விட்டுறாத, அவங்க எடுத்துட்டு போக விட்டுறாத. அப்படிதான் செல்ல குட்டி போட்டுத்தாள். நல்லா இருந்தடா, சூப்பரா இருந்தடா. தேங்க்யூ வெரி மச். தங்கமே, எப்படி விளையாண்ட பாட்டி? ரொம்ப நல்லா விளையாண்டிங்கடி செல்லம். தேங்க்யூ பாட்டி. ரொம்ப அற்புதமா விளையாடின முனேஷ். தேங்க்யூ வெரி மச். இது என்னோட தம்பி கெவன். ஹலோ. ஹலோ சார். இது என்னோட பாட்டி. வணக்கம். இது என் பொண்ணு வேலி. ஹாய். என் பேரன் சொன்ன ஏஜென்ட் நீங்க தானே? இல்ல பாட்டி, இவர் தான் ஏஜென்ட்ட கூட்டிட்டு வந்திருக்காரு. கூட்டிட்டு வரலாம் தான் இருந்தா, ஆனா அவனால வர முடியல. அப்படின்னா அடுத்த மேட்சுக்காவது அவரை கூட்டிட்டு வந்துருவல்லப்பா? சாரிம்மா, அது என்னால முடியாது. ஏன்னா நான் நாளைக்கே இங்கிலாந்துக்கு கிளம்பி போய் ஆகணும். சாரி. பாத்தீங்களா பாட்டி, அப்பா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயத்த ரொம்ப நம்பினா அது கனவாவே போயிடும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பரவாயில்ல சார், நாங்க கிளம்புறோம். வரோம்ப்பா. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் டெட் பேசுறேன் சார். டெட்டா?
யாரு எனக்கு ஞாபகம் இல்லையே. நான் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க செலக்ஷன் கமிட்டில இருந்திருக்கேன் சார். சரியான பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணாதனால நீங்க கூட என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஓ நீயா? சொல்லு, இந்த நடுராத்திரில எதுக்காக கால் பண்ணிருக்க? சாரி சார், நான் கலிபோர்னியால இருக்கிறதுனால உங்க டைம் தெரியல. நான் ஒரு புது பையனுடைய ஆட்டத்தை பார்த்தேன். ரொம்ப அற்புதமா விளையாடுறான் சார். அவன் நம்ம டீம்ல இருந்தா நல்லா இருக்கும். நானும் ஒரு நல்ல பிளேயரை சேர்த்தேங்கிற. யாருக்கு விளையாடுறா? இப்போ அவன் லோக்கல் டீமுக்கு தான் விளையாடுறான். நான் நேஷனல் டீமுக்கு விளையாடுற அளவுக்கு அவங்ககிட்ட தகுதி இருக்கு. நேஷனல் டீம்ல சேர்த்து விடுறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி சேர்த்து விடணும். இந்த உதவி அவனுக்கு பண்ணீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையே கிடைக்கும். நடுராத்திரில எழுப்பி பேசுற விஷயமா இது? உங்ககிட்ட வந்துட்டா அவன் நிச்சயம் பெரிய ஆள் ஆயிடுவான். நான் இதுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் என்ன தூங்க விட மாட்டேன். சாரி சார், ஒரு பையனுடைய எதிர்காலம். தயவு செஞ்சு போனை வச்சிரு. ஆண்டவர்கிட்ட நான் வேண்டி இருக்கேன், நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். அதுக்காக ஏன் இப்படி டென்ஷனாவே இருக்க? ஹலோ சார், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன இந்த பக்கம்? நேஷனல் டீம் கோச் கிட்ட பேசிட்டேன், அதான் உன்னை பார்க்க வந்தேன். யாரா இருந்தாலும் ஃபுட்பால் நேஷனல் டீம்ல என்ன சேர்த்து விடுறேன்னு சொன்னது இவர் தான். நியூ கேசல் டீமே உன் திறமையை செக் பண்றேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நீ இங்கிலாந்து வரணும். நியூ கேசல் யுனைடெடா? எவ்வளவு பெரிய டீம் சார் அது. அங்கதான் வாய்ப்பு வந்திருக்கு. இவங்கெல்லாம் ஊரை ஏமாத்துற கும்பல்ரா. அது எவ்வளவு பெரிய டீம். அதுல கொண்டு போய் ஒண்ணு சேர்க்கிறாங்கடா. எந்த நம்பிக்கையில இருந்தாலும் சொல்றான். என் திறமையை அவர் நம்புறாரு. ஏயா இவதான் பைத்தியக்காரனா இருக்கா? உங்களுக்கு புத்தி வேண்டாம்? காசு பணம் இங்க தேராது. இங்க பாரு, இவங்கிட்ட காசு பணத்தை கொடுத்து ஏமாந்தா ஜென்மத்துக்கு என் முகத்துல முழிக்க முடியாது. வாங்கம்மா போலாம். வாடா வாங்கம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் கொஞ்சம் கோவக்காரன். என் பேர உண்மையிலேயே இங்க இருந்து அந்த ஊருக்கு வந்தான்னா பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆயிடுவானா? அவன் திறமையை அங்க செக் பண்ண போறாங்க. அதுக்கு நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். செலக்ட் ஆகிறது அவன் கையில இருக்கு. ஒரு வாட்டி எனக்காக உங்க மனசுல படுற உண்மையை சொல்லுங்க. என்ன பாட்டி, இவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். டாடி, ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் லேட் பண்ணீங்கன்னா ஃளைட் மிஸ் பண்ணிடுவீங்க. இங்கிலாந்துல என்னோட அட்ரஸ், என் போன் நம்பர் இருக்கு. அங்க வந்தா என்ன மீட் பண்ணு. நான் வரமா. சந்தோஷப்பா. தேங்க்யூ சார். சேர்த்துட்டியா? எதை பத்தி கேக்குற? ஊருக்கு போறதுக்காக தானே பணம் சேர்க்கிற. போறியா? பாட்டியே போக சொன்னாங்க. அப்பா கிட்ட சொல்ல. அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. இங்கிலாந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம்? எனக்கே தெரியாது. எவ்வளவு தூரமா இருந்தாலும் போய் தான் ஆகணும். நீ பேசாம படுத்தோங்க. தூங்கு. கையில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. ஓவர் டைம் பார்த்தாதான் டிக்கெட்டுக்கு பணம் சேர்க்க முடியும். ஏன் வாய பார்க்காம வேலை செய். அந்த பாக்ஸ்ல போய் விழும். வெட்டு. அதெல்லாம் நடக்காது. நீ தோக்க தான் போற. அது எனக்கு பிடிக்காத வார்த்தை. எப்படி சொல்லக்கூடாது. நீ திறமைசாலிதான். தேங்க்யூ. முனீர், இந்த ஒரு சம்பளம். தேங்க்ஸ் டா. பாய் பாய் மச்சி. இந்த காரை ரெடி பண்ண நிறைய செலவாகும்னாரு. எப்படி ரெடி பண்ணாரு? என் பணம். நான் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்தீங்களா? சேர்த்து வைக்கிறத செலவு பண்றதுக்காகத்தானே. கார் ரெடி பண்றதுக்கு பணம் தேவைப்படுச்சு.
உன்கிட்ட இருந்தது எடுத்துக்கிட்ட. அதுல என்ன தப்பு? அது அவன் ஊருக்கு போக சேர்த்து வச்சது. அதுக்கு அவசியம் இல்லம்மா. சம்பாதிக்க வைக்க மட்டும் நினைக்கிறீங்கல்ல, புள்ள சாதிக்கணும்னு நினைக்கலாம்ல. என்ன பிரயோஜனம்? எனக்கு கனவு லட்சியத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்த பாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏமாந்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்பா சொன்னாரேன்னு ஃபீல் பண்ணாத. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதையும் நீங்க சொல்ற மாதிரி விட்டுட்டு போகணும்னு சொல்றீங்களா? தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு தான் போயாகணும். உங்களை வளர்க்கறதுக்காக நான் என் விருப்பங்களை விட்டேன். சம்பாதிச்சு உங்களை காப்பாத்த என் சுயமரியாதையை விட்டேன். உங்களோட ஆதங்கத்தை நேரத்தை என் சின்ன சின்ன ஆசைகளை விட்டேன். உங்க அம்மா என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் நான் இன்னொரு கல்யாணமா பண்ணிக்கிட்டேன். என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி இன்னும் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்டா. நீங்க பேசுறது சரியில்லை. சொந்த உழைப்புல இந்த வீட்டை கட்டி இருக்க, ஒரு தொழில் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்க. இது எல்லாமே என்னோட கடமை, பொறுப்பு. இதே மாதிரி என் பையன் பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் என்ன தப்பு? பொறுப்பு இல்ல, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்க எல்லாரையும் இங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் டீமுக்கு கிடைச்ச ரொம்ப அற்புதமான பிளேயர் ஹாரிஸ். அவரோட ஆட்டம் டீமுக்கு மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்குது. அவரை கௌரவப்படுத்துற வகையில இந்த நம்பர் அவருக்கு தர. சார், எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு வரீங்க, உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? வெல், வரப்போற டோர்னமெண்ட்ல ஜெயிச்சுட்டா யூரோப் சாம்பியன்ஷிப் குள்ள போயிடும். அது எங்க டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்டம். அதுக்காக நீங்க அடுத்த சில மேட்சஸ்ல மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்குமே சார். ஒரு நிமிஷம், இந்த சந்தேகம் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் என் டீமை தோக்க விட மாட்டேன். அதோட பணம், பெயர், புகழ் இதுக்காக மட்டும் விளையாடுறதல்ல, நான் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறேன். அதனால மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. கரெக்டா பாஸ்? அடுத்து எங்க ட்ரைனிங்க்கு போறியா? இல்ல பாட்டி, டைம் ஆச்சு. ஹோட்டல் வேலைக்கு போறேன். வேண்டாம், உனக்கு இன்னொரு வேலை இருக்கு. நீ இங்கிலாந்து போறதுக்கான பிளைட் டிக்கெட் வாங்கினது போக அவ்வளவுதான் பாக்கி இருக்கு. இத செலவுக்கு வச்சுக்க. பாட்டி, கடன் வாங்குனீங்களா? பின்ன சேர்த்து வச்சு செலவு பண்ற அளவுக்கு எனக்கு வசதி இல்லையப்பா. வேற வழியும் இல்ல. இது ஓபன் ரிட்டர்ன் டிக்கெட். ஒரு வேளை வர லேட் ஆச்சுன்னா இதை ரிட்டர்ன் பண்ணி அந்த காசு செலவுக்கு வச்சுக்க. என்ன அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? உன் விளையாட்டு மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு அதிகமா இருக்கு. இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிற வேகத்தை இன்னும் அதிகமாக்குது. நீ எங்க போக போற? சாதிக்கத்தானே போற. எங்க அண்ணன் பெரிய ஃபுட்பால் பிளேயர்னு சொன்னா எனக்கும் தானே பெருமை. இங்க வா. நான் வர வரைக்கும் நீ தான் பாட்டியை பத்திரமா பாத்துக்கணும். ஓகே? யார் இவனா? ரொம்ப ஓவரா பேசுறாங்களே, இருந்தாலும் பாத்துக்கிறேன். ஏன் இன்னைக்கு ராத்திரிக்கே டிக்கெட் போட்டீங்க? வேற வழி இல்ல. உங்க அப்பா வந்தானா ஏதாவது அபசகனமா பேசிக்கிட்டு இருப்பா. இங்க பாரு, உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த விஷயத்துல உங்களுக்கு எவ்வளவு உதவுவாளோ அதுல கொஞ்சம் கூட குறையாம இந்த பாட்டி உங்களுக்கு உதவி செய்வா. கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ பெரிய ஆளா வருவ முனீஸ். பத்ரா.
தேங்க்யூ. வாங்க. எதுக்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க? புரியல சார். பிசினஸ் விஷயமாவா இல்ல டூரா? பிசினஸ் விஷயமா. நான் வந்து ஃபுட்பால் பிளேயர், விளையாட வந்திருக்கேன். ஐ மீன் நம்ம நியூ கேசல் டீம்ல விளையாட போறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கேலி இங்க வாங்க. இவர் நியூ கேசல் டீம்ல விளையாடுறதுக்காக இங்க வந்திருக்காரா? நிஜமாவா? ஆமா சார். அப்ப இப்பவே ஆட்டோகிராஃப் வாங்கிடுவோம். சார் உங்களுக்கு போன். ஹலோ. ஹலோ சார். யாரு? சார் நான் முனிஸ் பேசுறேன். உங்களை பார்க்க வந்திருக்கேன். முனிஸ் எங்க இருக்க? நீங்க எப்ப இங்கிலாந்து வந்த? இப்ப எங்க இருக்க? நான் இங்கிலாந்து கேபிட்டல் லண்டன்ல இருக்கேன் சார். இப்பதான் வந்தேன். நீங்க இருக்கிற இடத்துக்கு எப்படி வர்றது? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி போன் பண்ணிருக்கலாம்ல. நீ வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் வந்ததுல உங்களுக்கு கஷ்டம் இல்ல? வர சொன்னதே நான் தானே. எனக்கு என்ன கஷ்டம்? ஆனா உண்மையில நீ வரமாட்டேன்னு தான் நினைச்சேன். உங்க அப்பா கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்திருக்க போல இருக்கு. ஆமா சார். அப்ப ரொம்ப சீக்கிரத்திலே நீ முன்னேறிடுவ. ஏன் அப்படி சொல்றீங்க? நானும் எங்க அப்பா பேச்ச கேட்டதில்ல. அப்படின்னா நீங்களும் ஒரு விட்டு ஓடி வந்தீங்க? ஓடி வந்தவன் தான் ஓஹோன்னு வருவான். ஏன்னா அனுபவம் நமக்கு கத்து தர விஷயங்களை அம்மா அப்பா ஆண்டவன் யாராலையுமே நமக்கு கத்து தர முடியாது. நம்ம விடுதான் புரியாது. ஓகே சார். நீங்க மட்டும் இங்க தனியாவா இருக்கீங்க? இல்ல இல்ல, நானும் என் பொண்ணும் தான் இங்க இருக்கோம். உங்க வைஃப் சார்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ இறந்துட்டா. கேன்சர். ஓ, கொடுமையான வியாதி. எங்க பாட்டி இத உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க சொன்னாங்க சார். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் எப்பவும் உங்க கூட இருப்பார்னு சொல்ல சொன்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்ல. நல்லவங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். சரி, நான் டின்னர் ரெடி பண்றேன். முனீஸ், முனீஸ் டின்னர் ரெடி, சாப்பிடவா? முனீஸ், டிராவல் பண்ண டயர்டு போல இருக்கு, தூங்கட்டும்.
பார்த்து குனிஞ்சு வா. இதுதான் நம்ம பிசினஸ். நீங்க ஃபுட்பால் டீம்ல இருக்கீங்கன்னு நினைச்சேன் சார். அது ஒரு டைம். அதுக்கப்புறம் லைஃபை ஓட்டணும்ல, அதுக்காக தான் இந்த கேரேஜே ஆரம்பிச்சேன். எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்னா ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும். சரி, ஓகே. டீமோட பாஸ பாக்குறதுக்கு 10 மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்துல இருந்தாகணும். அதுக்குள்ள ஏதாவது சாப்பிட்டு வந்துரு. எப்ப திரும்பி வருவோம்னு தெரியாது. ஓகே. கையில ஏதாவது காசு இருக்கா? இல்ல. பரவாயில்ல சார். சரி, இப்போதைக்கு இல்ல சார், பரவாயில்ல, வேண்டாம். வாங்கிக்க. இப்படி ரைட் சைடுல ஒரு ஹோட்டல் இருக்கு. சாப்பிட்ட உடனே வந்துடுறேன் சார். பாய். அங்கிள், பால கொடுங்க. அது எங்களோட பால். வாவ், சூப்பர். அந்த பால கொடுக்க சொல்லு, நான் கூட ஆடுவேன். ரொம்ப திட்டாதீங்க. இந்தாங்க, நீங்களே விளையாடுங்க. சில பிளேயர்ஸ் இந்த டூர்ல ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு தோணுதுப்பா. ஒருத்தர் முஞ்சிலே ஓடல. சும்மா இருப்பா. எவ்வளவு பெரிய விளையாட்டு. நம்ம டீம் ஜெயிக்காதுன்னு நம்மளே நினைச்சா எப்படி? முதல்ல இந்த மாதிரியான எண்ணத்தை கைவிடணும். ஜெயிக்குங்கிற நம்பிக்கையை வைக்கணும். அப்பதான் ஜெயிக்கும். எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா ஒரு நாளும் ஜெயிக்க போறதே இல்ல. என்ன எங்களை பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. நீங்க சாக்கரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? இல்லையே. ஃபுட்பால்? ஆமா ஆமா, நாங்கெல்லாம் ஃபுட்பால் ஃபேன்ஸ். நீ எங்க இருந்து வரப்பா? லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து வரேன் சார். நல்ல ஊராக்கே. என்ன ஊரை சுத்தி பார்க்க வந்தியா? கிளைமேட் இங்க சரியில்லை. நியூ கேசல் யுனைடெட் டீம்ல சேரத்துக்காக வந்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. டீம் ஓனரை போய் பாத்துறியா? யா இன்னைக்கு தான் போய் பார்க்க போறேன். நல்லா சாப்பிட்டு தெம்பா போ. இந்த ஹோட்டல்ல இதான் ஸ்பெஷலா? ஊருக்கு இதான் ஸ்பெஷல். நியூகாசல் டீம்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கு. அதுல குரூப் ஏ தான் மெயின் டீம். குரூப் பி, சி, டி எல்லாம் ட்ரைனிங் லெவல் தான். இதுல எந்த குரூப்ல நீ இருந்தாலும் அது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நியூகாசல் மொத்த உலகமும் திரும்பி பார்க்கிற டீம். அங்க பாத்தியா நியூகாசல் ஸ்டேடியம். பல அற்புதமான மேட்சுகள் நடந்த ஸ்டேடியம். இவர் யார் சார்? மேனேஜரா? எரிக் டோனல்டர். டீமோட ஓனர், மெயின் கோச் எல்லாமே இவர் தான். ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பார்க்க போறோங்கிறதே பயமா இருக்கு சார். ரொம்ப நர்வஸா இருக்கு சார். ஹலோ சார், ஞாபகம் இருக்கா? நான் தான் ட்ரெட். ஹாய். நான் அன்னைக்கு போன்ல சொன்னது இந்த பையனை பத்தி தான். ஹாய். ஹலோ சார். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து வந்திருக்கா. இவன் பேரு முனிஸ். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் அன்னைக்கு மிட்நைட் கூட உங்களுக்கு போன் பண்ணேன். இவனை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொன்னீங்களே. ஆமால. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கார் பத்திரம். ஸ்கிராச் விழுந்தா தொலைச்சிருவேன். கார் மேல காட்டுற அக்கறையை கொஞ்சம் கடமையிலையும் காட்டினா நல்லா இருக்கும் ஹாரிஸ். இன்னைக்கு என் ட்ரைனிங்க்கு லேட்டு. சாரி பாஸ், ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஆனா கண்டிப்பா நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துருவேன். பல தடவை இந்த பதில கேட்டேன். உங்ககிட்ட பேசுறதுக்காக சேம்பர் மெம்பர்ஸ் 6 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ 15 மினிட்ஸ் லேட். சீக்கிரம் பேசிட்டு வா. அதோட இன்னைக்கு நீ குரூப் சியோட தான் ட்ரைனிங் எடுக்கிற. நீ எங்க விளையாடுவ? கிரவுண்ட்ல தான் சார். அத கேட்கல. எந்த பொசிஷன்? என் டீம்ல நான் ஃப்ரண்ட்ல தான் விளையாடுவேன். பட் மிட்ஃபீல்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் பால மெயின்டைன் பண்ண முடியும். பொறுப்பு. ட்ரைனிங் கிரவுண்டுக்கு அவனை கூட்டிட்டு வா. எப்படி விளையாடுறான்னு பாப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் ஆஃப் லக். ஏய், நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. நீங்க தான் முனிசுங்கிறதா? ஆமா சார். குட். என் பேர் பாப், டீமோட கோச். என் ஃப்ரெண்ட் ரெட் தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் பேரை காப்பாற்றணும். ஓகே? கண்டிப்பா கண்டிப்பா சார். சார்ன்னு கூப்பிடக்கூடாது, கோச்சுன்னு கூப்பிடணும். சார்ன்னு கூப்பிட்டா ஒரு கேப் இருக்கும். அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. என்ன?
ஓகே ரெடி? யா. சரி வா போலாம். வா. என்ன பயம்? நான் இருக்கேன், வா. ஓகே கோச். இங்க பாஸ் பண்ணு மச்சி. இங்க மிடில் பாஸ் பண்ணு. சீக்கிரம் வா இந்த பக்கம். சீக்கிரமா கோல் பண்ண போறானே. முனிஸ், நீ மிட்ஃபீல்டு கேட்ட, சோ அங்கே போய் விளையாடு. உனக்கு அலெக்ஸ் தெரியுமா? தெரியாது சார். அதோ அங்க ஹாரிஸ்க்கு பின்னால இருக்கான் பாரு, அவன் பொசிஷனுக்கு தான் நீ இப்ப போனோம். ஓகே, கேப் ஒருத்தன வெளியே கூப்பிடு. ஏய் டேவிட், நீ வெளிய வா. ஓகே முனிஸ், நீ இப்ப போகலாம். உன் திறமையை காட்டு. கண்டிப்பா சார். ஏய் கோச், யார் இந்த புது பையன்? புதுசா டெஸ்டுக்கு வந்திருக்கான், பாஸ் அனுப்பி வச்சிருக்காரு. ஓகே, திறமையை பாப்போம். இங்க எனக்கு பாஸ் பண்ணுங்க. ஏய் பால் இங்க பாஸ் பண்ணு. இங்க பாஸ் பண்ணு. எப்படி போயிட்டு இருக்கு பாப்? நல்லா போயிட்டு இருக்கு. ஹலோ சார், குட் மார்னிங். ரவுனி, அந்த புது பையனுக்கு பால பாஸ் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க எனக்கு ஆமா 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 இங்க அப்படியா? சரி, நான் பார்த்து இன்ஃபார்ம் பண்றேன். சரியில்லையே. கிட்ட முனிசுக்கு கொடு. ஆல் தி பெஸ்ட் கலக்க. உனக்கெல்லாம் எவன்டா ரெக்கமெண்ட் பண்ணோம்? சரியான பேஸ். ஏய் முனிஸ், குளிச்சுட்டு வெளியே வந்துரு. என்னால எதுவும் பண்ண முடியல. ஐ அம் சாரி டு. தேங்க் யூ. தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட். நாம அப்புறம் பார்க்கலாம். தேங்க் யூ. பை பை. எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. எல்லா நாளையும் விட இன்னைக்கு பெஸ்டா விளையாட நினைச்சா, ஆனா என்னமோ முடியல. ஆனா நாளைக்கு கண்டிப்பா விளையாடுவேன் சார். ஆனா அதுக்கு இவங்க வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. இவங்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்ததே பெரிய விஷயம். அதே நினைச்சிட்டு இருக்காத. வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வண்டியில ஏறு. எங்க அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதான் எனக்கு இப்பதான் சார் புரிஞ்சுது. சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், காலம் பூரா அப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிடணும். இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட் சார்.
நாம நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல. சார் ஒரு நிமிஷம் விடுங்க விடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன். ஓகே, இங்க தானே வந்தாரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். எல்லாரையும் தொந்தரவு பண்றேன்னு தெரியும், மன்னிச்சுக்குங்க. இங்க விட்டா வேற எங்கேயும் உங்களை பார்க்க முடியாது. ஒண்ணு நடுராத்துல டிஸ்டர்ப் பண்ற, இல்ல இப்படி பார்ட்டில டிஸ்டர்ப் பண்ற. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். அவன் வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கணும் தான். உனக்கு என்ன வேணும்? சார், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அந்த முனிஸ் ரொம்ப நல்ல பிளேயர். நீங்க ஃப்ரீயா உட்காந்து பேசுங்களேன். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. அந்த பையன் விளையாடி நான் பார்த்திருக்கேன். பால் அவன் கால் சொல்ற மாதிரி எல்லாம் அப்படியே கேட்கும். அந்த அளவுக்கு பிரமாதமா விளையாடுவான். அவனுக்கு எப்படியாவது நம்ம டீம்ல சேர்ந்து விளையாடணுங்கிற ஆசை. ஏன்னா நம்ம டீம் அவ்வளவு பெரிய டீம். பொதுவா யாரா இருந்தாலும் ஒரு தயக்கம் முதல் தடவை இருக்கத்தான் செய்யும். உண்மையிலே உங்களை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் சார். ஆனா அவன் ஆனதை பார்க்காம நீங்க போன்ல பேசினது அவன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அதுவே அன்னைக்கு அவனுக்கு மைனஸா இருந்திருக்கும். திறமசாலியா இருந்தா எந்த இடமா இருந்தாலும் திறமையை காட்டி தானே ஆகணும். நம்ம விளையாட்டுல அதிர்ஷ்டம் திறமைக்கு மேல டைமிங் ரொம்பவே முக்கியம் சார். அது இருக்கிறவன் தான் பெரிய பிளேயர். இதை நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு நீ சொல்ல வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? முனிஸ்கிட்டே அந்த டைமிங் இருக்கு. அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மேடம். நீங்க அவருக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான மனுஷங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரையும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் நமக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா எவனாவது ஒருத்தனை பார்க்கும்போது தான் அவன் சாதிக்க பிறந்தவன் தோணும். இவனை பார்த்து எனக்கு தோணிச்சு. இது நீங்க என்ன முதல்ல பார்க்கும்போது சொன்னது. அதே மாதிரி நான் சாதிச்சேன். ஆனா என்னால அதை தக்க வச்சுக்க முடியல. ஆனா இவன் தக்க வச்சுப்பான். இவன் உங்க கூட இருக்கணும் சார். நாளைக்கு அந்த பையனை வர சொல்லு. குரூப் சில சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லு. ஓகே தானே? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். என்ன முனிஸ், என் கடந்த காலத்தை பார்த்துக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஆமா சார். இதெல்லாம் என் ஒய்ஃப் சேர்த்து வச்சது. நீங்க இவ்வளவு பெரிய லீக் பிளேயர் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. முடிஞ்சு போனதை சொல்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏன் விளையாட்ட விட்டீங்க? ஒரு சின்ன இன்ஜுரி, என்னால விளையாட முடியல. ஆணவம் என் ஆட்டத்தை மொத்தமா அடக்கிடுச்சு. என்னோட கோச்சே நியூ கேசல் டீமோட ஓனர் தான். அவரும் உங்களை தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டாரு. ஓ, அது பெரிய கதை. அவர் பேச்சை மீறி நடந்துகிட்டதுனால தான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. அதனால அன்னிலிருந்து என் மேல ரொம்ப கோபமா தான் இருக்காரு. என்ன அவர் மதிச்சதுக்கு அடையாளம் இந்த டிஷர்ட். நீ போட்டுக்க. இல்ல இல்ல வேணாம் சார், இதை போட்டுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. வரணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்க. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா உன் திறமையை காட்டுவேன்னு சொன்னல. கிடைக்காதுன்னு சொன்னீங்களே சார். உண்மைதான். ஆனா நாளையில இருந்து உன்னை வர சொல்லிட்டாரு. உண்மையாவா? குரூப் சில உன்னை சேர்த்துக்கிட்டாரு. கமான் கமான் பாஸ் பாஸ். அப்படிதான். 20 21 22. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவன் தான் குரூப் சில புதுசா சேர்ந்திருக்கிற முனிஸ். மெக்சிகோவை சேர்ந்த பையன் சார். லாஸ் ஏஞ்சல்ஸ். ஏதோ ஒண்ணு புது பையன். எனிவே எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். அதனால அவன் கூட ஃப்ரெண்ட்ஸா பழகுங்க. ஓகே, கமான் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். Come on, come on, come on, guys, speed up, speed up. Push up, push up. Go, 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 go. அப்படிதான். Come on, pause, pause. 40, 41, 42. ஏய், வர வர உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஏன்? எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் தாங்குறியே. ஒரு நாள் நீயும் அவங்கள மாதிரி மெயின் டீம்ல சேருவ. ஆனா அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். வேடிக்கை பார்க்காத போ.
தேங்க்யூ. நீங்க உட்காருங்க. தேங்க்ஸ். பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். எதனால அப்படி? இவ்வளவு கியூட்டா ஒரு பொண்ணு எதிரில் நிக்கும் போது என்னால எதுவும் பேச முடியாதுங்கிற அந்த தவிப்பு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நார்மலா தான் இருக்கு. நீங்க தான் டீமோட டாக்டரா? ஏன் உங்களுக்கு டாக்டருக்கும் நர்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாதா? கொடுத்த பேப்பர்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணிட்டேன். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சில விஷயங்கள் புரியல, அது எல்லாத்தையும் விட்டுட்டேன். எது புரியல? அது இது என்னதுங்க? அது உங்க பிசிக்கல் ப்ராப்ளம பத்தி. எதா இருந்தா எஸ் போடுங்க, இல்லாட்டி நோ. ஓ அப்படின்னா நோ. அப்புறம் இது இது என்னது? ரெஸ்பிரேட்டரி. உங்களுக்கு மூச்சு விடுறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இருக்கான்னு கேட்டேன். இல்ல. ஓகே, அந்த மிஷின்ல கொஞ்சம் நில்லுங்க. உங்க பேர் என்ன? மோனாலிசா. உங்க பேர் கூட அழகா இருக்குங்க. இன்னைக்கு பேர் அழகா இருக்குன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு எங்க தங்குறீங்கன்னு கேட்பீங்க, இன்னொரு நாள் காஃபி குடிக்க போலாமான்னு கேட்பீங்க. அவ்வளவுதானே? உட்காருங்க, இன்ஜெக்ஷன் போடணும். ஐயோ வேணாங்க, எனக்கு ஊசினால பயம். அந்த பயம் போக்குறதுக்கு தான் கையில இவ்வளவு பெரிய மாதா படமா? இது எங்க பாட்டிக்காக. அம்மாக்காக இல்லையா? எங்க அம்மாவை நான் பார்த்ததில்ல. எனக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. என்னையும் என் தம்பியும் படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே எங்க பாட்டி. அதான் மூச்சுக்கு முன்னொரு தடவை பாட்டிங்கிறியா? இங்க பாஸ் பண்ணு, இங்க பாஸ் பண்ணு. கூட வந்து மோதுற. நான் முதல் அளவுக்கு நீ என்ன பெரிய இவனா? அவன் எப்பவுமே அப்படிதான். சண்டை போட்டு விட விட, நீ டென்ஷன் ஆகாத. போ போ போ. எப்ப பார்த்தாலும் என் பிரச்சனைக்கு வர. உனக்கு என்ன எவ்வளவு டைம் இருக்கு? 1 மாசம். 1 மாசமா? அதுக்குள்ள எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? ரொம்ப கம்மி டைம்ல நிறைய கஷ்டப்பட வேண்டிய இருக்கும் மனிஷ். என்னையே வெளியே அனுப்பிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ட்ரையல் கொடுத்துருக்காங்க. அப்படியா? எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இவனுக்கு மட்டும்தான் மவுசு. ஒரு நாளைக்கு ஸ்பான்சர்ஸ் கொட்டுன்னு கொட்டுறாங்க. என்னடா 2 முக்கைகளும் ஒன்னா உட்காந்துருக்கீங்க? ஆமா, இவர் பெரிய ஷார்ப் எங்களை நக்கல் வச்சுட்டு போறாரு. அவ்வளவு பெரிய டீமோட 3வது குரூப்ல விளையாடிக்கிட்டு இருக்க. இப்போ உன்னுடைய விளையாட்டு ஸ்டைலே மாறி இருக்கும். மத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க? சில பேர் என் மேல கடுப்பாவே இருக்காங்க சார். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, ஆனா நீ என்னுடைய இன்ஃபுளுன்ஸ்ல வந்திருக்க, அதனால கொஞ்சம் கடுப்பு இருக்கத்தான் செய்யும். ஹாரி எப்படி? ஹாரி அவன் நல்ல பிளேயர் தான். யாருக்கெல்லாம் தன்னுடைய மைனஸ பிளஸ்ஸா மாத்திக்கிற திறமை இருக்கோ, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். அருமையான பிளேயர்ஸ்க்கு பாஸ் பண்ற திறமையை விட யார்கிட்ட எந்த டைம்ல பாஸ் பண்ணுங்கிற விதம் தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டவன் தான் ஃபுட்பால்லே கிங்கா இருப்பான். உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் சார். நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. பாலை நாம கண்ட்ரோல் பண்ணணும், நம்மள பால் கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. பார்க்கலாம், பாத்துருவோம். நீ திறமைசாலியா நான் திறமைசாலியா? இந்த பிடிச்சுக்க. முடிஞ்சிருச்சா? நான் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். நான் எடுத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. 15ல வச்சா பஞ்ச தூக்குற மாதிரி தான் இருக்கும். மோனிஷ் தூக்குறாத. ஐயோ ஐயோ. ஒண்ணும் இல்ல. மோனிஷ், நானும் நீங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா?
எப்ப பார்த்தாலும் பிராக்டிஸ்னு இருக்கும். பப்புக்கு போய் ஜாலியா சாப்பிட்டு வரலாம். என்ன ஓகேவா? நம்ம கோச்சுக்கு தெரிஞ்சா சத்தம் போட மாட்டாரா? யாரு கோச்சா? நாம சொன்னதானடா அவருக்கு தெரியும். அப்படின்னா ஓகே, நாம போலாம். ஆனா சீக்கிரம் வந்துடணும். ஓகேவா? சரி ஓகே. ஹாரிஸ், கண்டுக்காம போறியா? சரிட்டவா. இது பால் குடிக்கிற இடம், பீர் குடிக்கிற இடம். குழந்தை பசங்களை உள்ள விட மாட்டாங்க. எங்களை பார்த்தா அவனுக்கு குழந்தை மாதிரி தெரியுதா? ஹலோ, நாங்களும் அவங்க டீம்ல தான் விளையாடுறோம். உள்ள விடுங்க சார். இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. சரியான குருட்டு போய போல இருக்கு. மோனலிசா, மோனலிசா, ஒரு நிமிஷம். ஹாய். எங்களோட நீங்க இந்த கிளப்புக்கு வரீங்களா? இந்த இடம் ரொம்ப கசகசான்னு இருக்கும், எனக்கு பிடிக்காது. ஓகே, அப்ப நீங்க எங்க போவீங்க? நாங்க ஸ்பை கிளாஸ்க்கு போறோம். அவங்களோட போலாமா? தாராளமா வா போலாம். நகருங்க நகருங்க, கொட்டிட்டு போதே நகருங்க. கம்பல் பண்ணி கூட்டிட்டு வரேன். Thank you. You're welcome. இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. அந்த பப்ல ரொம்ப கூட்டமா இருக்குமே, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அது கூடவா தெரியாது? இல்ல, நான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து வரேன். நான் பாரிஸ்ல இருந்து வரேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது வந்து சொல்ல, நாங்க ரெண்டு பேரும் நியூ கேசல் டீம்ல விளையாடுறோம். ஓவரா போய் சொல்றவனுங்களே யாரு இவனுங்க? பொய்யில இங்க ட்ரைனிங் செக்ஷன்ல இருக்காங்க. சாரி. பேரும் புகழும் வந்ததுக்கு அப்புறம் இங்க வராம வழக்கம் போல அந்த பப்புக்கே போயிடுவீங்கல்ல? ஐம் சாரி, நீங்க கேட்க வரது எனக்கு புரியல. ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் பழசெல்லாம் மறந்துடுவீங்களான்னு கேக்குறான். எனக்கு பழச மறக்கிற பழக்கம் எப்பவுமே கிடையாதுங்க. நாங்கெல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ரேஞ்சுக்கு போனாலும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு பந்தா பண்ண தெரியாது. இப்ப எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு வாட்டி பாத்திருக்கேன். எங்க? ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சல. என்னடா அவமானப்படுத்துறாங்க? அசிங்கப்படுத்திட்டடா. எனக்கு ஊசி நான் பயம். சரி ஓகே, ஒரு பர்சனல் விஷயம், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். ஓகே? கொஞ்சம் சிரிச்சு பேசினா தலைமையில ஏறிடுவீங்க. இல்ல அப்படிலாம் இல்லங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எதை பத்தி சொல்ற? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? நல்ல கேள்வி. சிரிக்கிறதுல அர்த்தமே இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தானே கேட்டேன். கமான் கமான், பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரீயா இருக்க, இங்க பாஸ் பண்ணு. ஓகே, பாஸ் பண்ணு. நானு பாஸ் பண்ணு. பாஸ் பண்ணு. பாஸ் பண்ணிருக்கலாம்ல. ஹே மேல், முனீஸ் இங்க வா. ஓகே பாய்ஸ், இங்க பாருங்க, விளையாடும் போது எல்லாரும் கவனமா இருக்கணும். ஒருத்தன் இப்படி போறீங்க, ஒருத்தன் அப்படி போறீங்க. என்ன இது? இன்னைக்கு ட்ரைனிங் போதும், கிளம்புங்க. ஓகே பாஸ். தேங்க்யூ. ஓகே, நான் இப்போ கோன்னு சொன்ன உடனே உன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா கோலுக்கு போற பாலை தடுக்கணும். ஓகே? ஓகே சார். கோ. இங்க வா. மறுபடியும் கோ. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களால ரொம்ப தூரத்துல இருந்து கோல் போட முடியும் தெரியுது. அது இல்ல, பால் உன்னை விட வேகமா போகும். ஓகே, சோ பால பாஸ் பண்ணாதான் அது நம்ம பேச்ச கேட்கும். இது டீமா விளையாடுற விளையாட்டு, தனி ஒருத்தன் விளையாட்டு இல்ல. மனசுல நம்பிக்கை இருக்கணும், விளையாட்டுல ஒத்துமை இருக்கணும். புரியுதா? முனீஷ், நாங்க கிளம்புறோம். ஓகே. ஜோட பஃபாத்தி நியூ ஃபால்ஸ் யுனைடெட் டீமுக்கு உண்மையிலேயே இது ஃபைனல் கவுண்ட் தான். இந்த சீசன்ல இந்த 3 கேம் தான் இருக்கு. யூரோப்ல நடக்கிற சாம்பியன் லீகுக்கு குவாலிஃபை ஆகணும்னா இந்த 3 மேட்ச்லயும் இவங்க ஜெயிச்சே ஆகணும். இன்னைக்கு உலகமே உத்து பார்க்கிற டீம் இதுதான். வா, இவ்வளவு கூட்டமா?
இந்த டீமுக்கு எந்த ஒரு மைனஸுமே இல்ல. அருமையான கோச், அருமையான பிளேயர். உண்மையான விஷயம். அப்படியா? ஓகே ஓகே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஆனா இப்போ அவங்க 2 பேரும் ஒண்ணா இல்ல. நம்ம சீட் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்து. Super shot! என்ன விளையாடுறாங்க இவங்க? ஹாரிஸ், பால பாஸ் பண்ணிருக்கல. சரி, நீ போ. இவன் அடங்கவே மாட்டான். இந்த விளையாட்டை நாம எதிர்பார்த்த அளவுக்கு பிரமாதமா இல்ல. ஒருத்தர் மட்டும் தனியா விளையாடுறதுனால ஒரு டீம் கண்டிப்பா ஜெயிக்காது. வேகம் பத்தல. கொழுப்பு ஒரு பிரில்லியன்ட் பிளேயர்னு பேர் வாங்கினவன் பால் அர்த்தமா எடுத்துட்டு போற வரைக்குமா விடுவான்? அவன் பெர்ஃபெக்ட்டா தான் விளையாடுறான். பருத்து கோட்டை மாதிரி விளையாடுறான். அவனை வெளியில கூடு. போன் விக்கெட்டை தள்ளாதீங்கடா. நியூ கேசலுக்கு உண்மையிலேயே இது ஒரு சோதனையான காலம். ஏற்கனவே நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. இவங்க யார வெளியே எடுப்பாங்க, எப்ப கோல் போடுவாங்க, ஒண்ணுமே புரியல. அவனை வெளியே எடுத்துட்டு இவனை உள்ள அனுப்பிடலாம். கேர்ஃபுல், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. கரெக்டா பாஸ் பண்ணு. என்ன நடக்குதுங்க? ஹாரிஸுக்கு வெளியே எடுக்கிறாங்க. யாரு? நானா? இதுதான் கரெக்டான முடிவு. விளையாடுறானா மொக்க போட்டுட்டு இருக்கான். நாம தான் பெஸ்ட் பிளேயர். ஆனா வந்தாலே இப்படிதான் விளையாடுவானுங்க. நீங்க அவசரப்படுறீங்க. போய் உட்காரு. கேம் முடிய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. யாரும் இன்னும் கோல் போடல. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாங்கிறதுனால கேம் ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. நியூ கேசல் இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். இல்லனா அவங்க யூரோப் சாம்பியன் லீக்ல கலந்துக்கவே முடியாது. கமான் கமான், ஜெயிப்பாங்களா? ஒரு அற்புதமான எதிர்பாராத வெற்றி. உண்மையிலேயே இது திறமையான டீம் தான். அடுத்த 2 மேட்ச்லயே நியூ கேசல் இதே மாதிரி வின் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். குட் மார்னிங். இவனுக்குள்ள வெறி மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதை கரெக்டா யூஸ் பண்ற நம்பிக்கையும் வேகமும் இருக்கு. இவனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம். உன் பேரு தான் குரூப் பிக்கு வந்திருக்கு. என்ன இவ்வளவு வேகமா வர? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? என்ன குரூப் பிக்கு அனுப்பிட்டாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். எனக்கு இன்னும் 1 வீக் தான் டைம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான மேட்ச். நான் ஜெயிப்பேன். என் பாஸ் நம்புறாரு. நான் ஜெயிப்பேனா? கண்டிப்பா ஜெயிப்பேன். ஒரு நிமிஷம், நீங்க நியூ கேசலுக்காக விளையாட போறீங்களா? எனக்காக ஆட்டோகிராஃப் போட முடியுமா? ஷூர். நீ செலக்ட் ஆன இவ்ளோ பெரிய விஷயத்தை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஏன் தப்பா? தப்புன்னு சொல்லல. என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு ஓடி வந்தியே. நீ என்ன லவ் பண்றியா? சேச்சே, அப்படிலாம் இல்ல. என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பேசிக்கிட்டாங்க, அதான் கேட்டேன். என்கிட்ட இந்த லவ் கிவ்னு பழகுறவங்கள சுத்தமா பிடிக்காது. நீ கொஞ்ச நாள்தான் என்கிட்ட பழகுற, அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து முதல்ல சொல்லணுங்கிற. அதை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் தப்பா பேசுறாங்க. நீ ஏன் இப்படி இருக்கியோ?
உன்னை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது. என்ன சொல்ல வர? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், நான் என் அம்மாவை சின்ன வயசுலயே இழந்துட்டேன். என் அப்பா தான் என்ன வளர்த்தாரு. அன்பாவே பேச மாட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாரு. எங்க அம்மா இருந்தா என் லட்சியம் எல்லாம் நிறைவேறுக்குமோ என்னவோ, அதே அம்மாவோட பாசம் எனக்கு உன்கிட்ட இருந்து கிடைக்கும், என் லட்சியம் எல்லாம் நிறைவேறும் எனக்குள்ள தோணுச்சு. அதான் என்கிட்ட இருந்து உனக்கு அந்த பாசம் கிடைக்கும் எப்படி நம்புற? நம்பிக்கை இல்லைன்னா வாழவே முடியாதுல்ல. பாட்டி அந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன விஷயம்? முனிஸ் போன் பண்ணியிருந்தான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? மேட்சை பத்தி சொல்லுங்க பாட்டி. உருப்பட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அந்த புள்ள இப்போ நியூ கேசல் டீமோட குரூப் பில சேர்ந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல மெயின் டீமுக்கே போயிடுவான். எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. குடும்பத்தை காப்பாற்ற தெரியாதவன் கோபுரத்துல இருந்தாலும் குப்பையில இருக்கிற மாதிரி தான். ஓகே பாய்ஸ், எல்லாரும் நான் சொல்றதை கேட்டுக்கங்க. டேவிட் இன்னைக்கு சப்ஸ்டியூட்டா இருக்கிற மிட்ஃபீல்டருக்கு அடிபட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு முனீஸ் நீ மிட்ஃபீல்டுக்கு வர. ரொம்ப முக்கியமான பொசிஷன், அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். பெரிய சான்ஸ் தயவு செஞ்சு மிஸ் ஜெரோன், நீ ஸ்டேக்கர்ஸ்க்கு பின்னாடி இரு. ஓகே 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 गाइस, இன்னைக்கு மேட்ச்ல நாம ஜெயிச்சாகணும், அது உங்களுக்கே தெரியும். ஓகே, அந்த நம்பிக்கையோட விளையாடுங்க. கம் ஆன், லெட்ஸ் கோ, கம் ஆன். என்னாச்சு முனிஸ்க்கு? சீக்கிரமா வாங்க, அவங்க கோல் போட்ட கூடாது. நீ ரெடியா இருக்கல? யார் ரெடி? ஏ முனீஸ், சீக்கிரமா இங்க வா. Go, go, go! Come on, come on, come on! ஏண்டா விளையாட முடியலன்னா எதுக்கு உள்ள வந்த? அறிவில்லை உனக்கு? ஏ முனிஸ் எழுந்துரு, என்னாச்சு உனக்கு? போதும், அவனை வெளியில எடுத்துருங்க. ஓகே சார், நீ ரெடியா இரு. ஓகே சார். போ, கரெக்டா விளையாட. நான் பாத்துக்கிறேன் முனிஷ். நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்ட முனிஷ். ஏ மனிஷ், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண? நீ நல்லா விளையாடுவேன்னு சொல்லி தான் பாஸ் உன்னை மிட்ஃபீல்ட விளையாட சொன்னாரு. நீ இப்படி நடந்தப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் உன்னை எவ்வளவு நம்பினார் தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லு. உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? சொல்ல முடியும். மறைக்கணும்னு நினைச்சாலும் நம்ம உடம்பு காட்டி கொடுத்துரும். உனக்கு மனசுல இருக்கிற அளவுக்கு தெம்பும் தைரியமும் உடம்புல இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த தெம்பு இல்லாத வரைக்கும் உன்னால இந்த விளையாட்டை விளையாடவே முடியாது. உனக்காக நாங்க எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். நம்ம பாஸ் கேட்கிற மாதிரி இல்ல. உன்னை டீமை விட்டு அனுப்பிட சொல்லிட்டாரு. சாரி முனிஸ்.
யாரு? மோனலிசா இருக்காங்களா? மோனலிசா கொஞ்சம் இங்க வா. யாருமா? அம்மா அவரை உள்ள உட்கார வைங்க, இத வந்துடுறேன். நீதான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து வந்தவன்ல? ஆமா மேடம், என் பேர் முனிஸ். ஃபுட்பால் மேட்ச் பிராக்டிஸ் தானே? ஆமா. ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம், பரவாயில்ல. நானும் நிறைய ஃபுட்பால் மேட்ச் பாத்திருக்கேன், டிவில தான். அந்த விளையாட்டுல அடிபடும்ல, அதை விட கிரிக்கெட் எவ்வளவோ மேல. அவனுக்கு இந்த மாதிரி வளவலன்னு பேசின பிடிக்காதுமா. நான் ஒன்னும் வளவலன்னு பேசலையே என் தம்பி, நான் அப்படியே பேசுனேன். ஏதோ எனக்கு தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கேட்டதுல தப்பு இல்ல. நான் மோனலிசா கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். வித்தியாசமான பையன்டி, என்ன மாதிரியே. என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். இத சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா? எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அதையே நீ செக்கப்ல சொல்லாம விட்டுட்ட? நான் சொல்லியிருந்தா அவங்க என்ன ட்ரைனிங் கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப சொல்லலாம்ல? இப்ப சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன அவங்க டீம் விட்டு போக சொல்லிட்டாங்க. என்ன என்ன சொல்ற நீ? நிச்சயமாவா சொல்ற? உன் லட்சியமே அதானே? என் லட்சியம் செத்துருச்சு. என்ன பண்ண போற? எதுவும் பண்ண முடியாது. அப்படி சொன்னா எப்படி? என்னால இனிமே ஃபுட்பால் சாம்பியன் ஆக முடியாது மோனலிசா. ஆக முடியும். ஏன் இப்படி அபசகனமா பேசுற? என் வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன். எனக்கு கிடைச்ச சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அவங்க எவ்வளவு நம்பினாங்க தெரியுமா? அது எல்லாத்தையும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். இல்ல, இனிமே என் வாழ்க்கையில ஃபுட்பால் இல்ல. எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல. நான் ஒரு அதிர்ஷ்டம் கிட்ட. நீ நம்பிக்கை இழக்க கூடாது. அதான் போயிடுச்சு. என்ன நம்பிக்கை இழக்காம இருக்கிறதுக்கு எல்லாம் போயிடுச்சு. நான் உன் அதிர்ஷ்ட தேவதைன்னு எவ்வளவு வாட்டி சொல்லி இருக்கேன்ல. அது உண்மையான உன் லட்சியம் சாகாது. நிச்சயமா நீ ஜெயிப்ப. நான் சொல்றேன், உன் கனவு லட்சியம் எல்லாம் டைம் ஆயிடுச்சு. காலையில எழுந்த உடனே நீ போய் உன் டீம் பாஸ பாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லு. கண்டிப்பா அவர் மறுபடியும் உன்னை ஏத்து பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. படுத்து தூங்க. என்ன மன்னிச்சிடு மோனலிசா, என் நம்பிக்கை என்ன விட்டு போயிடுச்சு. இவங்க என்ன ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. இருப்பா ஒரு நிமிஷம். நீ ஹாரிஸ் தானே? நான் ஹாரிஸ் இல்ல. நீதான். உன் ஆட்டத்தை நான் போன வாரம் பார்த்தேனே. கேவலம். புடிங்கிட்டு போயிட்டானுங்களா? உங்களோட கார் டயரை எடுத்துட்டு போயிட்டாங்களா? அப்ப நீங்க நடந்துதான் போனோம். ஹலோ, கால் டாக்ஸி யாரு? நான் ஃபுட்பால் பிளேயர் ஹாரிஸ் பேசுறேன். அர்ஜென்ட்டா ஒரு டாக்ஸி வேணும். நீ ஹாரிஸ்னா நான் என்ன மைக்கேல் ஜாக்சனா? என்ன நக்கலா? ஹேய், நான் உண்மையை தான் பேசுறேன். நான் தான் ஹாரிஸ். என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் இப்ப டாய் ரோட்ல தான் இருக்கேன். யாராவது டாய் ரோடு பக்கத்துல இருக்கீங்களாப்பா? என்ன விஷயம்? ஃபுட்பால் பிளேயர் ஹாரிஸ்க்கு கார் தேவையா? உடனே பிக்கப் பண்ணு. வண்டியில ஏற்கனவே சவாரி இருக்கு சார். எவ்வளவு பெரிய ஃபுட்பால் பிளேயர், அவரை பிக்கப் பண்ணுன்னா பண்ணு. சாரி தலைவா, மன்னிச்சிரு. ஒரு சின்ன வேலை. ஒரு விஐபிக்கு லிஃப்ட் கொடுக்கணும். நீ குரூப் சில இருக்க முனிஸ் தானே? என்ன ட்ரைனிங் போறியா? இல்ல, நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். என்னாச்சு? என்ன போக சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தள்ளி உட்கார். உன் சோக்கதை அப்புறம் சொல்லு. சார், கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா?
நான் பாத்துக்கிறேன், நீ வா. எவ்வளவு ஆச்சு? 450 ஆச்சு சார். இந்தாங்க 1000 rupees. 1000 rupees சில்லற இருக்காதே. பரவாயில்ல, நீங்க டிப்ஸ் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. ஆனா இருந்தாலும் இவனை அனுப்புனீங்கன்னா இழப்பு நம்ம டீமுக்கு தான். நான் அவன் கூடயும் விளையாடி இருக்கேன், எதிர்த்தும் விளையாடி இருக்கேன். பல சமயம் அவன் டேலண்ட பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். டெக்னிக்கலா இவன் வந்து என்ன உன்னோட பெட்டர்னு சொல்றியா? இப்படி கேட்டீங்கன்னா அதான் உண்மைன்னு சொல்லுவேன். நேத்து மேட்சுக்கு முன்னாடி அவனோட ஹினேலரை மிஸ் பண்ணிட்டான் சார். அவனுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, அதான் அவன் பிரச்சனையே. அவன் சொல்றது உண்மையா? அவர் சொல்ற அத்தனையும் உண்மைதான் சார். அதை நான் மறைச்சதுதான் தப்பு. எதுக்காக இந்த மாதிரி போய் சொல்றீங்க? யாருக்குதான் வியாதி இல்ல? மெடிடேஷன், அக்குபஞ்சர் 1000 ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஏன் உன்னோட ஃபேமிலி டாக்டர் இதை பத்தி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? ஃபேமிலி டாக்டர்லாம் இல்ல சார், எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன் சார். டீம்ல எல்லாருமே உன்னை வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் பெஸ்ட்னு கண்டிப்பா நிரூபிப்பேன் சார். எனக்கு நீங்க இன்னொரு சான்ஸ் தரணும். உன்னால முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா முடியும் சார். ஓகே, போய் டாக்டர் பாரு. உன் கண்டிஷனை பத்தி அவர்கிட்ட சொல்லு. நாளையில இருந்து ட்ரைனிங்க்கும் வந்துரு. ஓகே? பட் இதான் லாஸ்ட் சான்ஸ். தேங்க்யூ சார். ஹாரிஸ் பாஸ், வாழ்க்கையிலேயே உருப்படியான காரியம் பண்ணிருக்க. ஏன் சார், ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எதுக்கு காலையில டிஸ்கோக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ரைனிங் 1/2 an hour லேட்டா வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? அது நல்லா விளையாடுறான்ல? ஆமா. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? மிஞ்சி போனா போல் தானே கொடுப்பீங்க. நீ ரொம்ப பேசுற. நம்பர் 6, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இப்படி பண்ணீங்கன்னா உங்களால விளையாடவே முடியாது. கொஞ்சம் விட்டு இருந்தா முட்டையை படுக்க வச்சிருப்பேன். என்ன முதலத்துக்கு அவன் அடிச்ச? நான் என்ன லூசா? என்ன சைட் அடிக்கிற ஃபிகரை அவன் கரெக்ட் பண்ண பாக்குறான். அதான் மூஞ்சி மேல ஒண்ணு போட்டேன். ஏய், நீ இழிக்காதடா, உனக்கு அதே கதிதான். ஜாக்கிரதையா வா. பார்த்து கூட்டு போ. படிக்கிட்டு இருக்கு, பொறுமையா பார்த்து கால் எடுத்து போய். கொஞ்சம் பார்த்து. எப்படி? வாவ், உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு முனீஸ். உன்னால இத நம்ப முடியுது? நம்பவே முடியல. 1 மாசத்துக்கு முன்னாடி உன் லட்சியம் சாகாது, நீ சாதிப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்த. அதே மாதிரி இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க. நீ மட்டுமா இங்க தனியா இருக்க? ஹாரிஸோட தான் இருக்க. ஹாரிஸ் இவன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹலோ. நீ ரூமுக்கு பொண்ணை கூட்டிட்டு வர நான் எதிர்பார்க்கல. சாரி, அவருக்கு பிடிக்கலன்னு நான் கிளம்புறேன். இவ்வளவு அழகான பொண்ணை யாருக்கு பிடிக்காம இருக்கும்? ஆல்ரைட், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் விளையாட போறேன். ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் இருக்கு, எடுத்து கொடு. இங்க என்ன லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் இவ்வளவு அதிகமா இருக்கு?
சாருக்கு லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் போடுற பழக்கம் இருக்கா? அவன் நல்லவன், ஆனா என்ன பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் கெட்டவன். அவனோட சேர்ந்து நீயும் கெடாம இருந்தா சரி. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் மறந்தும் தப்பு பண்ண மாட்டேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்க உள்ள போலாம். வா. யாருக்காக வெயிட் பண்ற? ஹாய். 4 பேர் அரேஞ்ச் போதும் இல்ல? எனக்கு போதும். இன்னும் இருக்கா, மறந்துடாத. இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, என்ஜாய் பண்ணு. ஐயா, எவன் கிட்ட எப்படி பேசினா மடக்க முடியும் எனக்கு தெரியும். பணத்தை கண்ணுல காட்டாம வேலை வாங்குறது எப்படின்னு எனக்கு தெரியும். ஆட் பிலிம்ஸ்க்கு யார போடலாம் போடக்கூடாதுன்றத நீ சொல்லாத, நான் முடிவு பண்ணிட்டு சொல்றேன். ஆரம்பத்திலேயே வெளியே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா நான் சொல்றதுதான் கேட்கணும். ஹாய் பாய்ஸ். சரி, நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, வெயிங்க சார். அதான் நான் தான் சொல்றேன்ல, வந்துட்டு பேசுறேன்னு. ஹாய் பாய்ஸ். ஹாய் சார். ஹலோ. முனிஷ தெரியும்ல? கேள்விப்பட்டிருக்கேன். புது பையன்ல. குரூப் சில இருந்து பிக்கு வந்துட்டான். வெரி குட். சூப்பரா விளையாடுவான். தேங்க்ஸ். ஹாய். ஹாய். என்ன ரொம்ப நாளா ஊருக்கு போயிருந்தேன். இந்த ட்ரேட்ல வளரும் போதே நிறைய விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கணும். உன்னுடைய ஷெட்யூல், பப்ளிசிட்டி இதெல்லாத்தையும் யார பாத்துக்க சொல்லிருக்க? ட்ரெட் தான். பழைய டீம்ல இருந்தவனா? இப்ப மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கானே அவனா? அவரை குறைச்சி இடப்படாதீங்க. அவரால் தான் நான் இல்ல நான் ஒன்னும் தப்பா சொல்லல. அவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு தான். இப்ப இருக்கிற மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் அவனுக்கு சரியா வராது. யூஸ் பண்ணி தான் ஆகணும்னா நீ கார் மெக்கானிக்கா யூஸ் பண்ணிக்க. என்ன பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாது. நான் எவனுக்கு மேனேஜரா இருந்தாலும் அவனுக்கு லாபம் அதிகரிக்கும். வளர வேண்டிய பையன். நல்லா யோசிச்சு முடிவெடு. ஏய், ஏய் கூட டான்ஸ் ஆட வரியா? ஹே, இதுக்கெல்லாம் அவன் மயங்க மாட்டான். வேலைக்கு ஆகாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சொன்னல. ஹலோ அண்ணா, நீயா? எப்படின்னா இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே ஓகே. அப்பா, அண்ணன் பேசுறான். அவன்கிட்ட பேசுறீங்களா? நான் வெளியே போயிட்டு வரேன். அவர் இன்னும் உன் மேல கோவமாவே இருக்காருண்ணா. நீ உடம்ப பாத்துக்கோ. எது வந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க போங்க. இன்னைக்கு நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். ஓகே? எஸ் சார். இன்னைக்கு என் ட்ரைனிங்க பாருங்க. குரூப் பி ல இப்ப நீ தான் மிட்ஃபீல்டர், புரியுதா? தேங்க் யூ சார். என்னாச்சு? குரூப் பியோட லைன் அப் ஷாட்டை பார்த்துட்டு வரேன் சார். அதுல என் பேர் இல்ல. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? குரூப் பில இருந்து வர யாருமே நீங்க தூக்கலையே. மத்தவங்க முன்னாடி குறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட பெஸ்ட் கேம் தானே சார் நான் பிளே பண்ணேன். அவசரப்படாத முனிஸ். ஒரு கதவு முன்னா என்ன? எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல. ஆண்டவனோட கனவு கதவை திறந்துட்டா. குரூப் ஏல உன்னை சப்ஸ்டிடியூட்டா போட்டிருக்கோம். லண்டன்ல நடக்கிற மேட்சுக்கு நீ போற. ஓகே கைஸ், இது எல்லாருக்குமே பெரிய விளையாட்டு. கண்டிப்பா ஜெயிச்சாகணும். ஓகே? You can
கேசல் நாம நினைச்ச மாதிரி ஜெயிச்சு இந்த சாம்பியன்ஷிப் போட்டிக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இப்பதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இது சாதாரண போட்டி கிடையாது. அவங்க டீம்ல ஏகப்பட்ட பேருக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. அதையெல்லாம் மீறி அவங்க புது லைன் அப் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு விளையாட்டுல தான் தெரியும். அதுல அவங்களுடைய புது சப்ஸ்டிடியூட் சாண்டியாகோ முனியாஸ். இது அவருடைய முதல் ஆட்டம். அவர் யாரு என்னங்கிறதே தெரியாது. இப்படி ஒரு புது பிளேயரை இவ்வளவு பெரிய மேட்சுக்கு இந்த டீம் எப்படி கொண்டு வந்ததுங்கிறதே பெரிய ஆச்சரியக்குறியா இருக்கு. இவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் இவ்வளவு பெரிய மேட்ச் விளையாடும் போது கொஞ்சம் நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த நடுக்கை உங்களுக்கு தோல்வி ஆயிடக்கூடாதுங்கிறதே உங்களுக்கு யோசிக்கிறது. பட் எனவே டீமோட வெற்றி எப்படி வேணாலும் வரலாம். மேட்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க. மேட்ச் ஆரம்பிச்சிருக்குமே. மேட்ச் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் ஆரம்பிச்சது. யார் கோல் போட்டா? இன்னும் ஒருத்தரும் கோல் போடல. அதான் ரொம்ப பதஷ்டமா இருக்கு. அவன் என்னடா பால கோலுக்கு அடிக்காம எங்கேயோ அடிக்கிறான். புடுறா 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 கோலுக்கு தள்ளிட்டு போங்கடா டேய். என்னடா இப்படி விளையாடுறானுங்க? முனேஷ் எழுதுரு. முனேஷ் எழுதுரு. நீதான் உள்ள போன. இந்த நிலைமையில டீமுக்கு வேற வழியே இல்லைங்கிறது தான் உண்மை. அவங்க புது பிளேயர் முனிஸ் தான் இப்ப உள்ள வந்தாகணும். ஆட்டத்தோட பரபரப்பான இந்த கட்டத்துல இவர் திறமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முனிஸ் அவங்க வெறியோட இருக்காங்க. ஜாக்கிரதையா இரு. யாரா இவன்? புதுசா இருக்கா? என் பையன். அவன் என் பையன் முனேஷ். என்னோட பையன். என்ன சார் பின்னாடி நீங்க சாதாரணமா சொல்றீங்க? முன்னாடி வந்து உட்கார்ந்து பாருங்க சார். வா சார். உட்காருங்க உட்காருங்க பாருங்க உட்காருங்க. ஆட்டத்தின் பரபரப்பான கட்டத்தில் முனிஸ் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். டீமை வைக்கப்பட்டுள்ளது. என்ன ஒரு அற்புதமான ஓட்டம்! இப்படி ஒரு ஓட்டத்தை நான் பார்ப்பது கிடையாது. நியூகாசலுக்கு ஒரு வாய்ப்பு. உங்க பையனால நமக்கு இப்ப ஃப்ரீ கிக் கொடுப்பாங்க. நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. கோல் போடுவானா? இவன் சில சமயம் ஆணவத்திலே கோலை விட்டுருவான். நியூகாசல் மட்டும் இந்த கோலை போட்டுட்டாங்கன்னா ஹாரிஸுக்கும் முனிஸுக்கும் இந்த டீமோட வெற்றியில மிகப்பெரிய பங்கு இருக்கு. கம் ஆன் நியூகாசல். விட்டுறாத. ரொம்ப கஷ்டம். அற்புதமான விளையாட்டு. ஆட்டம் முடியும் நேரத்தில் நியூகாசலின் அற்புதமான கோல். இந்த ஆட்டத்தில் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று நமக்கு தெரிந்துவிட்டது. போது ரொம்ப ஆடிட்டீங்க. உட்காருங்க. முனேஷ் இங்க வா. அந்த நேரத்தில் பெனால்டி வரணும்னு எதுக்கு யோசிச்ச? இல்ல ஃப்ரீ கிக் கிடைச்சா கோல் போட்டுடலாமா? என்ன 2 பிளேயர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிட்டு நீ முன்னாடி வந்திருந்தா நீயே கோல் போட்டுருக்கலாம். விளையாடும் போது 4 பக்கமா பார்க்க கத்துக்க. இவர் திட்டுறாரா பாராட்டுறாரா? நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அதான் வந்துட்டேன்.
ஹலோ சார் நல்லா இருக்க. சரி, நீ ஏன் டென்ஷனா இருக்க? எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, நீ பேசாம வா. நீ அவ்வளவு சூப்பரா விளையாடினது எல்லாருமே பாத்துருக்காங்க. ஹே ஜானி. ஹாய் முனிஷ். ஹாய். கங்க்ராட்ஸ், இன்னைக்கு ரொம்ப அற்புதமா விளையாண்ட நீ. ஓ தேங்க்ஸ். என் மொத்த ஃபேமிலியும் உங்க விளையாட்ட வெறித்தனமா ரசிப்பாங்க. என் பாட்டி உங்க இனிமே உன் விளையாட்ட பாட்டிக்கு உன் ஆட்டத்தை தவிர வேற யார் ஆட்டமும் பிடிக்காது. ஆல் தி பெஸ்ட் முனிஷ். தேங்க்யூ வெரி மச் சார். ஆமா, முனிஷ் இன்னைக்கு கலக்கிட்டான்ல. ஹரிஸ் அவ்வளவு பெரிய பிளேயர். எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படாத, இவங்களும் உன் ட்ரீம் பிளேயர்ஸ் தான். ஹாய். என்னப்பா இவன் நம்ம கூட பழகவே பயப்படுறான்? ஹாய். உங்க விளையாட்ட நிறைய பாத்திருக்கேன். அப்ப இவன் விளையாடி பார்க்கலையா? டெய்லி நைட்டு வீடியோ கேம் விளையாடி பாத்திருக்கேன். சரி, ஓகே. உங்களெல்லாம் பாக்குறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா விளையாடுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். ஓகே கைஸ், ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை பை பை. இங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. விளையாட்டை இதே மாதிரி மெயின்டைன் பண்ண. சரி வா, இங்க ரொம்ப போர் அடிக்குது. என்ன சொல்ற? எங்க இல்லனா வேற எங்க? சொர்க்கத்தை காட்ட போறேன்டி. உனக்கு அதான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இவ்வளவு லேட்டா வர? என்ன பண்றது, கீழே டீம்மேட்ஸ்ல இருந்தாங்க. இல்ல தெரியாம கேக்குறேன், இந்த பார்ட்டி நல்லா இருக்குமா? வந்து பாரு, கேள்வி கேட்காத, உனக்கே தெரியும். என்ன சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. பார்ட்டினா இது பார்ட்டி. முதல் தடவை மேட்ச்ல கலக்கின இல்ல, இங்கேயும் போய் கலக்குற. நீ பார்ட்டியை என்ஜாய் பண்ணலையா? எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களோட கூத்தடிக்கிறது பிடிக்காது. பொண்ணுங்களை பிடிக்காத ஆம்பளைங்க இந்த உலகத்துல எங்க இருக்கானுங்க? பொண்ணுங்களையே பிடிக்காதுன்னு சொல்லலையே. எனக்கு நம்பிக்கையா வாழ்க்கையா ஒருத்தி இருக்கா. அவதான் எனக்கு எல்லாமே. அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீங்க போய் ஹாரிய பார்க்கல? பேசிக்கிறது கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பான்சர். பேரு புகழுக்கு கொடுக்கற மரியாதைய பாசத்துக்கு கொடுக்கறதில்ல. எனக்கு அது ஒரு நாள் தெரிந்துவா. அவன் என்ன நினைக்காம வாழணும்னு நினைக்கிறான். நான் அவனை நினைச்சுக்கிட்டே வாழணும்னு நினைக்கிறேன். என்னது இது முனிஷ்? சார், நான் இத வேணும்னு பண்ணல. பார்ட்டியில எல்லாரும் மேல வந்து விழுந்தப்போ பேர் புகழ் வந்த உடனே இப்படிதான் நடந்துக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. சார் சத்தியமா சொல்றேன், இது ஒண்ணு என்னோட தப்பு. இது உன்னுடைய தப்பு தான். அடுத்தவன் போட்டோ எடுத்தானா போஸ் கொடுத்த உனக்கு எங்க அறிவு போச்சு? இன்னொரு பிளேயர் யாரு? இன்னொருத்தனா? அதான் அந்த பொண்ணுங்க சொல்லிருக்காங்கல்ல, 2 கேஷுவல் பிளேயர்ஸ் இங்க வந்தாங்கன்னு. அந்த இன்னொருத்த யாரு? அது என்னால சொல்ல முடியாது சார். என்னது சொல்ல முடியாதுன்னு என்கிட்டயே சொல்றியா? வேற வழி இல்ல, மன்னிச்சிருங்க சார். மோனலிசா ஒரு நிமிஷம், என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் அதையும் கேட்க விரும்பல. நீ பார்த்த விஷயம் போய் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? யார் சொன்னா? நான் தான் தம்பி சொன்னேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். பார்த்து என்ஜாய் பண்றதுல தப்பே இல்ல. உனக்கு பிடிக்காதது பண்ண மாட்டேன்னு உனக்கே நீ தெரியும். இதை பண்ணாதான் சொல்றதுக்கு நான் யாரு? நீ உன் வேலையை பாரு, பையன் வேலையை பாத்துக்கிறேன். முடிஞ்சா உன் ஃப்ரெண்டு செடியை பாத்துட்டு போ. இன்னும் கொஞ்ச நாள் உனக்கும் அந்த நிலைமைதான். ஹேய், ஹாய்டா முனிஷ். என்னாச்சு உனக்கு? பசங்களோட சேர்ந்து நேற்று குடிச்சிட்டு ஆட்டம் போட்டேன்டா. மబ్బுல எங்கேயோ போய் விழுந்து காலில் பயங்கரமா அடிபட்டுருச்சு. சரி பண்ணிடுவாங்க, விடு, கவலைப்படாத. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். சரியாகாத மச்சான். அப்படியே சரியானாலும் இனிமே என்னால் விளையாட முடியாதான். எல்லாம் முடிஞ்சிருச்சு மச்சான். நான் பெரிய பிளேயர் ஆக முடியாது. வானத்தில் ஆடி என் ஆசை நிராசை ஆயிடுச்சு. பாத்தியா, தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையில
எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். தெரியாம கூட இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். நீ என்ன மறுத்துற மாட்டல்ல? அந்த உரிமை எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்னை முழுசா நம்புறேன். சின்னிக்கல, எனக்குமே நம்புவேன். சார் எங்க போயிட்டு வராரு? வெளியே. என்ன போட்டு கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன போட்டு கொடுத்திருந்தா பாஸ் என்ன கிழி கிழின்னு கிழிச்சிருப்பாரு. நம்ம பண்ணது தப்பு. இன்னொரு வாட்டி அந்த தப்பு பண்ணிடாத. கோமா இருக்கான். உன் வாழ்க்கையே இதனால வீணாயிட்டு இருக்க. அதனாலதான் உன் லவர் உன்னை விட்டு போனா. திரும்பி வருவா. கண்டிப்பா வரமாட்டான். ஏன்னு தெரியுமா? நீ எப்பவும் ஊரை சுத்துற, ஆனா உறவை மதிக்க மாட்டேங்கிற. காசை விட்டு எரிஞ்சா நம்மளை சந்தோஷப்படுத்த நம்ம கூட ஊர் சுத்த 1000 பேர் வருவாளுங்க. ஆனா கூட சேர்ந்து வாழ நமக்கு நம்பிக்கையா இருக்க எவ்வளவு ஒருத்தி தான் இருப்பா. அந்த மாதிரி ஒருத்தி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஹாரிஸ்? இன்னைக்கு நீ மாஸ்ல இருக்கிறதுனால நீ கூப்பிட்டா உடனே அத்தனை பேரும் உன் பின்னாடி வராளுங்க. இதே உன்னோட மவுஸ் குறைஞ்சிடுச்சுன்னா நாளைக்கு ஒருத்தர் கூட உன் பின்னாடி வர மாட்டாங்க. புரிஞ்சுக்க. இதுலதான் உனக்கு சந்தோஷம் போயிட்டு இருந்தா நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஒருத்தர் கூட உதவிக்கு வர மாட்டாங்க. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல. உன்னையும் நம்புறவள தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க. வெளியே போடா. என்ன அட்வைஸ் பண்றியா? இந்த ஃப்ரீயா கொடுக்கிற அட்வைஸ் எல்லாம் வேற யார்ட்டையாவது போய் சொல்லு. போ. அண்ணா இந்தாங்க, இதை இறக்கி வைங்க. அப்பா இன்னும் வரலையா? அப்பா எங்கப்பா போனீங்க? அப்பா அப்பா டைம் ஆச்சுப்பா. எங்க போனார் இவரு? ஆளவே காணோம். அப்பா 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 எழுந்திருக்கப்பா. எனக்கு பயமா இருக்கு. எழுந்திருக்கப்பா. ஹாய். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நானே உங்களை பார்க்கலான்னு இருந்தேன். அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயம் எல்லாம் போய். உங்க வீட்டுல இருந்து உனக்கு ஒரு போன் வந்திருக்கு. அர்ஜென்ட்டா பேசணுமா? உடனே போய் அட்டன் பண்ண. அண்ணா அண்ணா, அப்பா அப்பா நம்மள விட்டு போயிட்டாருண்ணா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். ஓ, என்ன சீரியஸா? செத்துட்டார். கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, கொடுங்க. தேங்க்ஸ். நீங்க பண்ண உதவிய நான் மறக்க மாட்டேன். மனசை மட்டும் தளர விடாத. பத்திரமா போயிட்டு வா. சோ இந்த லைன் அப்ல செட் பண்ணுங்க. ஓகே சார், பண்ணிடுறேன். சார் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசு. என்ன விஷயம்? அது முனிஸோட போட்டோல இருந்த இன்னொருத்தன் நான் தான். அது எனக்கு தெரியும். அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, அன்னைக்கு முனிஸ கம்பல் பண்ணி அங்க கூட்டிட்டு போனது நான் தான். அந்த பையனுக்கு இதுல விருப்பமே இல்ல. அவனை எதுவும் சொல்லாதீங்க, அவன் நல்ல பையன். நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் சார் பொறுப்பு. தண்டிக்கிறதா இருந்தா என்ன தண்டிங்க. செஞ்ச குற்றத்தை மறைக்காம ஒத்துக்கிற பாரு, அதே பெரிய விஷயம். அதுக்காக தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கலாம் நினைக்காத. ஆமா, உனக்கு என்ன வயசாகுது? 28. இது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய வயசு. இல்லன்னு சொல்லலையே, நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். இந்த வயசுல பேரும் புகழும் நிறைய சேர்ந்தா ஆட்டம் போடலான்னு தான் தோணும். ஆனா அது எதிர்காலத்தை பாதிக்கும். இந்த வயசுல எவன் ஒருத்தர் ஸ்டடியா இருக்கானோ அவனை எவனும் அசைச்சுக்க முடியாது. அது என் அறிவுக்கு இப்பதான் ஆயிடுச்சு. என்னோட எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் இன்னைக்கூட ஒரு முடிவு கட்டிடுறேன். இனிமே நீங்க என்ன ஒரு புது மனுஷனா தான் பார்க்க போறீங்க.
இதெல்லாம் தேவையில்லை. சொன்ன புரிஞ்சுக்கோ. வா போலாம். சொல்றத கேளு முனேஷ். தேவையில்லை. அதை விட்டுட்டு வந்துரு. சார், உங்க பிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இது ரொம்ப பெரிய மேட்ச், அதனால எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஊருக்கு போல? ஏர்போர்ட் வரைக்கும் போனேன் சார். ஆனா என் லட்சியத்தை விட்டு போக முடியல. நான் போய் தான் ஆகணும்னு எனக்கு தெரியும். என் புத்தி என்ன போக சொல்லுதே தவிர ஆனா என்னோட மனசு போக வேண்டான்னு தான் சார் சொல்லுது. சார், எங்க அப்பா செத்துட்டாரு. நான் போகணும், சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும். இது ஏதாவது தப்பான காரணமா தெரியல சார்? இல்ல, இந்த மாதிரி காரணங்களை சொல்லிதான் சார் எங்க அப்பா என் லட்சியத்தை அழிக்க பார்த்தாரு. காரணங்கள் என் கனவுகளை கல்லறைக்கு அனுப்பியிருக்கோம். முடியாது மூச்சுக்கு மூச்சு சொல்வாரு. ஆனா என் நம்பிக்கை தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு. அது உண்மைதானே? ஆமா. அதனால இந்த காரணத்தை நான் வெறுக்கிறேன். காரணங்கள் காரியத்தை சாதிக்கலாம், ஆனா லட்சியங்களை அழிக்க கூடாது. அது நிறைவேறணும். சாகிறதுக்கு முன்னாடியாவது நான் சாதிச்சே ஆகணும். சாதிக்கணும். நீ எடுத்த முடிவுதான் சரி. இப்ப திரும்பி வர்றதுல பிரயோஜனம் இல்ல. மனச தளர விடாத. எப்படியாவது உன் லட்சியத்தை சாதிக்க பாரு. உள்ளவா. எப்படி இருக்க? சின்ன உங்க அப்பாவே நினைச்சிட்டு இருக்கியா? எங்க அப்பாக்கு நான் எதுவுமே செஞ்சதில்ல. அவருக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்னு தான் நினைச்சுக்கிறேன். அப்படி இல்ல, நான் அவருக்கு ஏதாவது செஞ்சிருக்கணும். செய்யாம இருக்க போறது இல்லையே. நிச்சயமா அவருக்கு செய்வ. அந்த குடும்பத்தை நீ தானே இனிமே பாத்துக்க போற. அதுவே உங்க அப்பாக்கு செஞ்ச மாதிரி தானே. அப்புறம் என்ன? அது என்னால முடியும் தோணல. முடியும், உன்னால முடியும். நான் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால எதையும் சாதிக்க முடியும். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவியே, அந்த நம்பிக்கையோட சேர்த்து என்னையும் கைவிட்டுறாத. முனேஷ், ஹெல்த் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார். நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சு கோல் போட முடியலன்னா வருத்தமா இருக்கும். உண்மைதான் சார், அத வார்த்தையால சொல்ல முடியாது. வாழ்க்கையும் அப்படிதான். நாம எதிர்பார்க்கறது கிடைக்கணும்னு நினைப்போம். சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. எனக்கும் இந்த கிரவுண்ட்ல சாதிக்கணும்னு ஆசை சார். ஆனா அது நடக்குமான்னு தெரியல. அதான் ஒவ்வொரு நிமிஷமும் இங்கேயே நடந்துருச்சுன்னு வச்சுக்க. சாட்டர்டே ஃபைனல் மேட்ச்ல நீ விளையாடுற, அதுவும் மெயின் பிளேயரா. வாய்ப்பு கிடைச்சிருச்சு, உன் திறமையை காட்டிக்க. சாட்டர்டே நடக்கிற ஃபைனல்ஸ்ல நான் மெயின் பிளேயரா விளையாட போறேன். எனக்கு விஐபி டிக்கெட் எடுத்து வந்திருக்கியா இல்லையா? இல்லனாலும் கலக்கிட்டடா. நான் முத தடவை பார்த்த உடனே சொன்னேன் நீ ரொம்ப பெரிய ஆளா வருவேன்னு. இல்ல நான் சொல்லல. சரி, ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டிக்கெட் எங்க? உங்களது மட்டும் இல்ல, மோனாலிசாவும் இருக்கு. கூட்டு வந்துருங்க. ஓகே ஓகே, சீக்கிரம் வா. அது ஹாரிஸ் தானே? எங்க
போற வழியில ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொன்னேன், மறந்துட்டியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? சரி சரி, வண்டியில ஏறு. போற வழியில ஜூஸ் வாங்கி கொடு. விளையாட்டுக்கு அளவே இல்ல. இந்த போட்டியில நம்ம தான் கலக்க போறோம்னு சொல்றாங்களே, உண்மையா? ஆய மூடு. எத்தனை போராட்டம், எத்தனை வெற்றி, எத்தனை தோல்வி. யூரோப் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஃபைனல் அடுத்த 90 நிமிஷம் தான் நியூ காசிலை தலையெழுத்த நிர்ணயிக்க போகுது. உலகமே இன்னைக்கு இந்த டீமை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால இவங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். உனக்கு விஐபி பாக்ஸா? அப்போ நீ தான் முனிஸோட மேனேஜரா? ஏன் உட்காருங்க? பக்கத்துல வந்து உட்காருங்க. ஓகே, எல்லாரும் நல்ல கவனமா கேளுங்க. கைஸ், இது சாதாரண மேட்ச் இல்ல, நமக்கு புகழ் சேர்க்க போற மேட்ச். இதுல நாம ஜெயிச்சே ஆகணும். நீங்க ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ நம்பிக்கையோட விளையாடுங்க, ஒத்துமையா விளையாடுங்க. இந்த மேட்சை ஜெயிச்சிட்டு வாங்க. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்காக பார்த்தா எதுவுமே விளங்காது. சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு ஏமாந்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்பா சொன்னாரேன்னு ஃபீல் பண்ணாரு. உன் விளையாட்டு மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு அதிகமா இருக்கு. நான் சொல்றேன், உன் கனவு லட்சியம் எல்லாம் நிறைவேறும். இவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறதுனால தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். நிச்சயமா நிச்சயம். இந்த வாட்டி சப்ஸ்டியூட் இல்ல, மெயின் பிளேயரா வந்திருக்கா. இந்த வாட்டி முனிசை வைக்க ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவருடைய அற்புதமான ஆட்டத்தை போன வாட்டி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி திறமசாலிகளை வீணடிக்க கூடாதுன்னு நியூகாசலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சப்ஸ்டிட்யூட்டா இருந்துட்டு அடுத்த மேட்ச்லயே மெயின் பிளேயரா வரது மிகப்பெரிய விஷயம். இதோ கேம் ஆரம்பிச்சிருக்கு. நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியும், நம்பிக்கையை கைவிடாத. மிகப்பெரிய அடிபட்டு நினைக்கிறேன். ஆனால் அவர் வெளியே வரல. இதுதான் டீமுடைய மிகப்பெரிய நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆட்டம் சூடு பிடிச்சுக்கிட்டே இருக்கு. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு ஒரு பிக்கப் இருக்கு. எங்கேயும் போக முடியாது, மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நான் அதை பார்த்துட்டு தான் போவேன். அப்போ இப்பதான் உன் வேலை காலி. என்னாச்சுன்னு தெரியலையே. கொஞ்சம் வழிவிடுங்கப்பா, வழிவிடுங்க. கொஞ்சம் தள்ளுப்பா. என்ன கோல் போட்டாங்க? கோல் போடல. எப்படியாவது நம்ம சீக்கிரம் கோல் போட்டே ஆகணும். மிட்ஃபீல்ட்ல யார் இருக்கா? முனிஸ் வந்திருக்கா? அதான் இருக்கு. அது முனிஸ் தானே? அருமையான சந்தர்ப்பம். சீரா முன்னேறாரு. நியூகாசலுக்கு உண்மையிலேயே இது கவுண்டர் அட்டாக்கா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முனிஸ் ரைட்ல இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்போ ஸ்டீஃபன் நியூகாசலோட ஒப்புமை ரொம்ப பலமா இருக்கு. டேவிட் கிட்ட இப்ப பால் இருக்கு. இப்ப மிடில் வந்துட்டு இருக்காரு. ஹாரிஸ் கிட்ட பால் போயிடுச்சு. நியூகாசலுக்கு அற்புதமான ஆரம்பம். ஒத்துமைக்கு எடுத்துக்காட்டு நியூகாசல் டீம் தான். கலக்கிட்டான். அவங்களுக்கு பவுல் கொடுத்துட்டாரு. லிவர்பூலுக்கு ஃப்ரீ கிக். ரொம்ப வேகமாக எடுத்துக்கிட்டு அவங்க முன்னேறாங்க. இப்ப கார்னர். என்ன நடக்க போகுது? லிவர்பூல் அற்புதமான கோல். 1-1. ரெண்டு பேரும் இப்ப சமநிலைக்கு வந்துட்டாங்க. நேரம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு.
தடுத்துட்டாங்க. ஓ நோ, அவங்க கோலை நோக்கி போறாங்க. இப்ப ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லிவர்பூல் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாங்கிறது உண்மையான விஷயம். நியூகாசலுக்கு இது ஒரு கடுமையான சந்தர்ப்பம். அவங்களால முன்னேறி வர முடியுமா? ஓகே, இரண்டாவது ஆஃப் ஆரம்பிக்க போகுது. லிவர்பூல் 2 பாயிண்ட் எடுத்து முன்னிலையில இருக்காங்க. நியூகாசல் இதுக்கு மேல லிவர்பூல் கோல் போட்டாங்கன்னா நியூகாசலோட வெற்றி தரமட்டமாயிடும். சரியா விடாதீங்க. அற்புதமான ஷாட். லிவர்பூல் கோல் போட போறாங்க. நியூகாசலுக்கு மறுபடியும் அதிர்ஷ்டம் வேலை செஞ்சிருக்கு. ஆனா அது எவ்வளவு நேரம் நீடிக்குன்னு சொல்ல முடியாது. புனிதுக்கு மறுபடியும் வேகம் வந்து நினைக்கிறேன். இந்த வேகம் அவங்க டீமுக்கு போல அடைய செய்யுமா? அற்புதமான டைமிங்ல போல பாஸ் பண்றாரு. மறுபடியும் போல அவர்கிட்டயே வந்திருக்கு. பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. கமான், பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி பேச போற? நாம 2 பேரும் சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டோம்னா முனிஸோட மார்க்கெட் அதிகமா, பப்ளிசிட்டி அதிகமா. எதுவா இருந்தாலும் அவனை கேட்காம நான் முடிவு பண்ண மாட்டேன். நல்ல பழக்கம். நியூகாசல் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆட்டம் இதே மாதிரி போச்சுன்னா லிவர்பூல் தான் அடுத்த செஞ்சுக்கு போக முடியும். சீக்கிரமா நியூகாசலுடைய கோலை லிவர்பூல் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்படியாவது கோல் போட்டே ஆகணும். யாராவது அவங்க டீம்ல செஞ்சே ஆகணும். முடிங்க, இந்த ஒரே கிக்ல ஆட்டத்தை முடிங்க. நியூகாசலுக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரிய சவால் தான். ஆனா யாரும் இந்த சவாலை ஏற்றுக்க போறாங்க? லட்சியத்தை நிறைவேற்ற என்ன பண்றோம்னு தெரிஞ்சுதான் நியூகாசல் பண்ணிட்டு இருக்காங்களா? என்னதான் அற்புதமா முடிவு விளையாடினாலும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அவரை நம்பலாமா? அவங்க டீமுக்கு அவரால் வெற்றி கிடைக்குமா? மொத்த உலகமும் இப்ப அவரை தான் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய நாடை இப்ப அவரை தான் நம்பி இருக்கு. சொன்னால முடியும். என் கனவு, லட்சியம் எல்லாம் இந்த ஒரு கோல்ல தான் அடங்கியிருக்கு. அந்த புள்ள எப்படியாவது இந்த பால போட்டுடணும் ஆண்டவா. போட்டு நான் சாதிச்சே ஆகணும். நான் சாதிச்சே ஆகணும். நம்ப முடியாத ஒரு விஷயம், நியூகாசலுடைய புது பிளேயர் அற்புதமான வெற்றிக்கு வெளிவந்திருக்காரு. கிரவுண்ட் பூராவை இப்ப அவர் பேர் தான் ஒலிக்குது. அந்த கோலை போட்டது என் பேரு இவனோட அண்ணன். நாங்க இவரோட அப்பா கிட்ட கூட பேசிருக்கோம். எப்போ அது? போன வாட்டி இந்த பையன் சப்ஸ்டியூட் விளையாடினால அப்ப அவர் இங்க வந்திருந்தாரு. ஆமா, இந்த வாட்டி ஏன் அவர் வர்றேன்னு அப்பா அண்ணன் மெச்ச பாத்துருக்காரா? என் பிள்ளைக்கு அவன் புள்ள மேல பாசம் இருந்திருக்கு. இன்னும் சில நொடிகள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள லிவர்பூலால கோல் போட முடியுமா? இன்னும் 2 செகண்ட்ஸ். நியூகாசலின் அற்புதமான வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றி. கண்டிப்பா சாம்பியன்ஷிப்புக்கு
உன் பாட்டி உங்ககிட்ட பேசணுமா? பாட்டி முனிஸ் கண்ணா, முனிஸ் கண்ணா, நாங்க விளையாட்ட பார்த்தோம்டா. உண்மையிலே கலக்கிட்ட. எல்லாரும் டென்ஷனா இருந்தாங்க தெரியுமா? உன் பேர் தான் இப்ப எல்லார் வாயிலையும் வருது. நிஜமா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா? உங்க அப்பா போன வாட்டி நீ விளையாட்டத பார்த்திருக்காரா? என் லட்சியம் நிறைவேறினதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? எங்க அப்பா என் கேம பார்த்திருக்காரு. என் புள்ளன்னு பெருமையா சொல்லிருக்காரு. இப்போ அவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருடைய ஆசீர்வாதம் தான் உன்னோட வெற்றி. முனிஸ், நான் இங்க இருக்கேன்.